அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறது. சிறப்பு அழைப்பாளராக நம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவர் திரு சக்திவேல் அவர்களை அன்புடன் வருக வரவேற்போம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில். தேர்தல் களம் வெகு வேகமாக பரபரப்பாக இருக்கும் நேரத்தில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நேர்காணலுக்கு வந்ததுமைக்கு ரொம்ப நன்றி சார். இப்போ தேர்தல் களம் எப்படி இருக்குது? இதுவரை இல்லாத ஒரு வித்தியாசமான தேர்தல் களமாக இப்போ 2026 மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது. புது கட்சிகளின் வரவு, கூட்டணி இங்கே அங்கன்னு ஓடுற ஒரு சூழலில் உங்களுடைய மக்கள் கட்சி வந்து எந்த அளவில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதா பிளானில் இருக்கீங்க? தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியை பொறுத்தவரை எங்கள் கொள்கையினுடைய அடிப்படையில் தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு வரோம். 2006 நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கொள்கைகளுக்காக தனித்தே தான் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு வரோம். ஏன்னா அந்த வகையில் நாங்கள் இந்த அரசியல் களத்தை தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து ஏறக்குறைய இப்பொழுது ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு வரக்கூடிய பார்வையில் மிகப்பெரிய மாற்றமாக எதுவும் எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு புதிய அணி, அது தமிழக வெற்றி கழகம் மூலமாக திரைப்பட நடிகர் திரு விஜய் அவர்கள் மூலமாக அத்தகைய ஒரு பெரிய ஒரு பரபரப்புக்கான அரசியல் களம் உருவாக்கப்பட்டது போல ஊடகங்களால் கட்டமைக்கப்படுகிறதே தவிர தொடர்ந்து பல தேர்தல்களை நேரடியாக களத்திலே இருந்து அதற்கு முன்பாக அதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது எங்களுக்கு இதில் மிகப்பெரிய பரபரப்பு எதுவுமே தெரியவில்லை. களத்தில் எந்த பரபரப்பும் கிடையாது. ஆனால் ஊடகங்களால் கூட்டப்பட்ட அந்த பரபரப்பின் காரணமாக களத்திலும் பரபரப்பு இருக்கக்கூடிய தன்மை போல தெரிகிறது. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை மிகப்பெரிய தெளிவான பார்வை உள்ளவர்கள் அவர்கள். இது வந்து ஒரு சினிமா அல்லது திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால பரபரப்பு கூட்டப்படுகிறதே தவிர அந்த மக்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய பார்வை விதம் என்பது ஒரே விதமாகத்தான் இருக்குது. ஏன்னா இவரை போலவே பல நடிகர்களை பார்த்தது தமிழகம். ஆனால் இவரு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வருது. எல்லாருக்குமே கூட்டம் வந்திருக்கு. அதாவது திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு 2 நாள் 3 நாள் காத்திருந்து பார்த்திருந்த நிகழ்வுலாம் தமிழகத்தில் நடந்திருக்கு. இவர் எம்ஜிஆரோட தான் ஈக்குவல் பண்ணி பேசி அப்படியே அதான் அந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் பல நாட்கள் காத்திருந்து பார்த்திருந்த தமிழகம் இது. அதனால் வந்து இதெல்லாம் புதுமை கிடையாது. இந்த பழைய வரலாறுகளை தெரியாதவர்கள் அல்லது அதை தெரிந்து கொள்ள விரும்பாதவர்கள் இது வந்து புதிய புதிய மாற்றங்கள் நினைக்கிறார்கள். எப்பொழுதுமே ஒரு தமிழகத்தை பொறுத்தவரை 2 அணிகளாகத்தான் வந்து தமிழகத்தை தேர்தல் வந்து முன்வைக்கப்படுகிறது. களத்திலும் கூட அந்த கட்டமைக்கப்படுகிறது. அப்படியே கட்டமைக்கப்படும் போது இந்த 2 அணிகளுக்கு மாற்றாக ஒரு சக்தி எப்பொழுதுமே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது அணி என்று சொல்வதை விட அணி என்று சொல்வதை விட மக்களுடைய எதிர்பார்ப்பு, ஒரு மாற்றத்திற்காக ஒரு எதிர்பார்ப்பு என்பது மக்களிடம் நிரந்தரமாக இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அதில் ஏறக்குறைய 1/3 மக்கள் அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வருமா என்று நினைக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக அணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணி இதை மாற்றாக ஒரு அணி உருவாக வேண்டும் என எண்ணுகிறார்கள். அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பை யார் புதிதாக வரக்கூடியவர்கள் நிறைவேற்றுவார்களா? அது திரைப்பட துறையிலேருந்து வரும்போது அவர்களுக்கு கூடுதலாக ஒரு கவர்ச்சியும் சேரக்கூடிய காரணத்தினால அந்த எதிர்பார்ப்பு கூடுகிறதே தவிர களத்தில் எந்த பரபரப்பும் இல்லைன்னு மக்கள் நிதர்சனமான உண்மைகளின் அடிப்படைகளை தான் தேர்தலை பார்க்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்களையும் வலுவான ஒரு மாபெரும் ஒரு இயக்கம் அல்லது ஒரு தலைமை இருந்தால் மட்டுமே அது மாற்றாக இருக்க முடியும். அப்பொழுது தான் வந்து களத்தில் இருக்கக்கூடிய பார்வையில் அது சரியாக இருந்து மக்கள் வந்து அந்த மாற்றத்தை நோக்கி செல்லுவார்கள். இப்போ திராவிட முன்னேற்ற அனைத்து முன்னேற்ற இருக்கக்கூடியவர்கள் கூட மாறி செல்வார்கள். அது இல்லாத வரை இது பரபரப்பான ஒரு தேர்தல் கால பரபரப்பாக நடந்து தேர்தல் முடிந்த பிறகு பரபரப்பு இல்லாத சூழ்நிலை தான் நடக்கும். இப்போ இது குறிப்பாக உதாரணமாக நீங்கள் சொல்ல போனீங்கன்னா திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை கூட நான் வந்து இந்த மிகப்பெரிய ஒரு திரைப்படத்தில் வந்ததுனால அவருக்கு வந்து இதுன்னு சொல்ல முடியாது. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து செயல்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை 2ஆக உடைத்தார். திரு எம்ஜி ராமச்சந்திரன் தனியாக எந்த இயக்கத்தையும் உருவாக்கலை. திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்து ஒரு கட்சியை உருவாக்கினார். உடைத்து தான் உருவாக்கினார், புதிய கட்சியை உருவாக்கலை. எனவே அவரோடு இவரை ஒப்பிட முடியாது. திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட புதிய இயக்கத்தை உருவாக்கவில்லை, இருந்த இயக்கத்தை அவர் கட்டமைத்தார். ஆனால் இவர் வந்து புதிய இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார். இந்த புதிய இயக்கத்தை உருவாக்கியவர்கள் நம்ம தமிழக பட்டியலில் பார்த்தீங்கன்னா
திரு சிவாஜி கணேசனை சொல்லலாம். தமிழக முன்னேற்ற கழகம் என்ற ஒன்று கழகத்தை ஏற்படுத்தினார். 1988 வாக்குகள் உறுப்பினர். அவர் புதிய இயக்கம். காங்கிரஸில் அவர் இருந்தாலும் கூட காங்கிரஸை உடைக்க முடியவில்லை அவரால். தன்னுடைய ரசிகர்களை மட்டுமே கொண்டு வர முடிந்தது. அதன் காரணமாக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார். திரு பாக்கியராஜ் தோல்வி சந்தித்தார். டி ராஜேந்தர் தோல்வியை சந்தித்தார். திரு சரத்குமார் தோல்வி தான் சந்தித்தார். எனவே தோல்வியினுடைய சரித்திரம் வந்து நிறையா இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை மக்கள் இவர் வெற்றி பெறுவாரா இல்லையா என்று சொல்றேன். நான் என்னுடைய பார்வை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் திரைப்பட கவர்ச்சியை பார்ப்பதை விட, அது திரைப்படத்திலே இருந்து வந்தாலும் கூட கொள்கைகளை முன்வைத்து, அவருடைய நோக்கங்கள் செயல்பாடுகளை முன்வைத்து தான் எடை போட்டு வாக்களிக்கிறார்கள் என்பது தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை நான் வந்து நீங்கள் உதாரணத்துக்கு சொன்னீங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் தனியாக ஆரம்பித்தவங்களில் டி ராஜேந்தர், சிவாஜி கணேசன், சரத்குமார், பாக்கியராஜ் இவங்கெல்லாம் வந்து தோல்வி செஞ்சாங்க. ஆனால் அதில் மாறுபட்டு விஜயகாந்த் தனிப்பட்டு வரும்போது ஜெயிச்சாரு. இல்லை, திரு விஜயகாந்த் எப்பவுமே இது விஜயகாந்த் கூட அவர் 2006 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 8.33 விழுக்காடு வாங்கினார். அதற்கு பிறகு அவருக்கு உயர்வே கிடையாது. திரைப்பட நடிகர்களை பொறுத்த எதிர்கட்சி தலைவராக வரைக்கும் வந்தார். எதிர்கட்சி தலைவர் வந்து அது வந்து ஒரு கூட்டணியினுடைய ஆட்சியின் முறையினால் வந்தாரே தவிர அவர் வாக்கு சதவீதம் என்பது பெருளவு மாறவில்லை. இப்போ 2% கீழே வந்துருச்சு. ஆமாம், இப்போ ரொம்ப குறைஞ்சிச்சு. அதாவது வாக்கு சதவீதம் உயரவில்லை. அதை தான் நம்ம பார்க்கணும். 8.3 இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 16 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லலாம். அவர் அதுக்கப்புறம் எடுத்த நிலைப்பாடுகள் தவறான நிலைப்பாடுகளால் குறைஞ்சி ஏற்றம் கிடையாது. ஏன்னா அது இது எதை காட்டுகிறது? இந்த முதல் தேர்தல் மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். நான் குறிப்பிட்டேன் பாருங்க. திராவிட முன்னேற்ற அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற மாற்றாக ஒரு சக்தியாக இருக்க முடியுமோ என்ற எண்ணத்தில் அதில் கூட முழுமையாக எல்லாரும் வாக்களிக்கல. 8.3 வாக்களித்தாங்க. அடுத்த தேர்தலில் இவர் மாற்றமாக இருக்க முடியாது என்பதை உணர்ந்தவுடன் வாக்கு சதவீதம் குறைகிறது. அது அந்த நிலைப்பாடு தான். ஒருவேளை அந்த மக்களுக்கு தேவையான கொள்கைகள், கோட்பாடுகள், செயல்பாடு திட்டங்களை முன்வைத்தால், அது நடிகராக இருந்தாலும் கூட மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அத்தகைய சூழ்நிலை இவர் வைத்தால், இந்த தேர்தலில் வைத்தால் ஏற்றுக்கொள்ளலாம். அது வந்து மக்கள் நம்ம காற்றை பொறுத்து தான் பார்க்கணும். களத்தை பொறுத்தவரை நீங்கள் கேட்ட கேள்வி, களத்தை பொறுத்தவரைக்கும் இருக்கிறாங்க. களத்தில் வந்து மக்களுடைய பார்வையில் பார்க்கும்போது எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு சதவீதம் விஜயகாந்துக்கு உயர்ந்து திரும்பி அப்படியே கீழே டவுன் ஆகிடுச்சுன்னு சொல்லும் போது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். 2% அப்படியே தொடர்ந்து வந்து இப்போ 8.5% வரைக்கும் ஓட் பேங்கிங் கொண்டு வந்திருக்காரு. எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது, யாருக்கும் பணம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறாரு. அது அவருடைய வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நான் குறிப்பிட்ட அந்த அளவுகளின் அடிப்படையில், தன்மைகளின் அடிப்படையில் தான் இதை பார்க்கணும். நம்ம இப்போ திரு சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் திரைப்பட நடிகராக மட்டும் நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் சொன்னாப்புல அந்த திரைப்பட நடிகரை மட்டும் பார்க்க முடியல. ஏன்னா அவர் வந்து ஒரு தமிழ் தேசிய கோட்பாடு, அதுமாரி இந்த தமிழ் தேசிய போராளி, தேசிய தலைவர்னு சொல்லக்கூடிய திரு பிரபாகரன் அவர்களுடைய அடிவற்றி அவருடைய கருத்துக்களை முன்வைக்கிறேன் என்று சொல்லக்கூடியது. எனவே மாறிடுச்சு. அது மாறுகிறதோ இல்லையோ அதுதான் முன்வைக்கிறாரு. எனவே அவர் ஒரு கோட்பாடை முன்வைத்து திரைப்படத்தை இயக்குனர் தான் அதே பெரும்பான்மை அறியப்பட்டவர். அவர் வந்து அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். ஒரு கோட்பாடை முன்வைக்கிறார், ஒரு கொள்கையை முன்வைக்கிறார் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அந்த வளர்ச்சி 2ங்கிறது 4 4ங்கிறது இப்போ 8க்கு மேலாகி அந்த இயக்கம் வந்து அது வளர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா கொள்கைகளை அடிப்படை வைத்து இப்போ கொள்கைகளை தான் அவர் முன்னால் வச்சு பேசுகிறாரு. இப்போ நீங்கள் வந்து திரு ஈவே ராமசாமி அவர்களை எதிர்த்தாலும் சரி, ஆரம்பத்தில் ஆரம்பித்தார் எதிர்த்தார். அப்படி அல்லது திராவிட கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தாலும் சரி, தமிழ் தேசிய கொள்கையை வைக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், கொள்கைகள் தவறாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம், அது வேறு செய்தி. ஏன்னா அவருடைய நிலைப்பாடுகள் மாறி மனிதர்களுடைய பார்வையில் இருக்கிறது. திராவிடத்தை எதிர்ப்பாரு, ஆனால் ஜெயலலிதா அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதான் நான் சொல்றேன். அது நான் வந்து சாதாரண வாக்காளர்களுடைய பார்வையில் நான் பார்த்து சொல்ல விரும்புவது, மக்கள் ஏன்னா ஒவ்வொரு வாக்காளருடைய எண்ணமும் சிந்தனையும் வேறு வேறு. அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கொள்கைகள், செயல்பாடுகள் என்பதை தரக்கூடியவர்களுக்கும் அவங்களுக்கு பண்ண போகிறாங்க. எனவே வேறொரு வாக்காளருடைய பார்வையில் அவர் தவறாக இருக்கும், ஒரு சில வாக்காளருடைய பார்வையில் சரியாக இருக்கும். எனவே இது அவர் ஏற்றுக்கொள்கிற வரை நீங்கள் வந்து தேர்தல் களத்தில் இருந்தாகணும், அரசியல் களத்தில் இருந்தாகணும். எனவே வந்து இப்போ அந்த கொள்கைகள் சரியோ தவறான கொள்கை கூட ஒருத்தர் சொன்னாலும் கூட, நமக்கு தவறாக தெரிஞ்சாலும் கூட பல பேருக்கு அது வந்து சரியாக கூட தெரியலாம். அதனால தான் வந்து நீங்கள் பார்த்து இந்துத்துவ கொள்கைன்னு சொல்கிறோம், மார்க்சிய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள், இந்துத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள், மத சார்பின்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஏன்னா இது மக்களுடைய பார்வை, அவர்கள் எந்த வகையில். ஆனால் எல்லா பார்வைகளுக்கும் இங்கே இடம் இருக்குது, அதான் பார்க்கணும். ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனிக்க. கட்சியோட கொள்கை என்ன? எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை வந்து
தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், இல்லாமல் இங்கு இல்லாத நிலை பெற வேண்டும். அச்சம் என்பது எல்லா வகையான அச்சமும் பயமும் மக்களிடமிருந்து நீக்கப்படக்கூடிய வகையிலான இந்த கோட்பாடுகள் அமைந்திட வேண்டும். அதற்கு அடிப்படையாக நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து, இங்கே இருக்கக்கூடிய அத்தியாவசியமான அல்லது அடிப்படையான அந்த தேவைகள் அத்தனையும் மக்களிடமிடையே இருக்க வேண்டும். அதாவது அந்த உற்பத்தி அத்தனையும் மக்களிடம் தான் இருக்கணும். மிகப்பெரிய, அதாவது உணவு உற்பத்தி, உடை அல்லது வீடு கட்டுவதற்கு தேவையானது, இல்லத்திற்கு தேவையானது, இதெல்லாம் வந்து மக்களினுடைய அடிப்படை தேவைகள். இந்த அடிப்படை தேவைகளினுடைய தயாரிப்பு, விநியோகம் அத்தனையும் மக்களிடமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இங்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பின் காரணமாக மக்களுக்கு பசியின்மை நீக்கப்படும், எல்லா விதமான வாய்ப்பு கிடைக்கும் என்பது எங்களுடைய. எனவே அது எங்களுடைய அடிப்படை கோட்பாடு என்பது இது எங்களுடைய தேசிய அந்த எங்களுடைய அந்த சமய இந்த நிலைப்பாடு தவிர இது வந்து இது இல்லாமல் எளிய முறையில் அரசியல் மாற்றப்பட வேண்டும். அப்படி தான் சாதாரண மக்கள் அதிகாரத்துக்கு வர முடியும் என்பது எனக்கு தெரியும். அரசியல் என்பது எளிமைப்படுத்தப்பட வேண்டும். சாதாரண மக்கள் அதிகாரத்துக்கு வரப்பட வேண்டும் என்றால் நாம் வந்து உறுதியாக அரசியல் எளிமைப்படுத்த வேண்டும். அரசியல் எளிமைப்படுத்தப்பட்டு எளிய மக்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் மட்டுமே இங்கு பெரும்பான்மை மக்களுக்கான ஆட்சி நடக்க முடியும் என்பதில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். இதுதான் எங்களுடைய அரசியல் எளிமைப்படுத்தணும்னா என்ன மாதிரியான ஐடியா வச்சுருக்கீங்க எளிமைப்படுத்துறதுக்கு? இல்லை, அரசியல் எளிமைப்படுத்த வேண்டும்னா இப்போ வந்து தேர்தல் பொதுவான அரசியல் நடைமுறைகளிலே கூட எளிமைப்படுத்தப்பட வேண்டும். இப்போ ஒரு சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு சிறிய கூட்டம் நடத்த வேண்டியிருந்தாலே ஏறக்குறைய 1 லட்சம் ரூபா 2 லட்ச ரூபா ஆகுது. சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருந்துச்சுன்னா எப்படியும் 3 லட்சம் 4 லட்சம் ஆகிறது. இப்படி இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், இந்த இப்போ இருக்கக்கூடிய இயக்கங்கள், எல்லா இயக்கங்களும், எந்த குறிப்பிட்ட ஒரு இயக்கம் சொல்ல முடியாது, எல்லா இயக்கங்களும் மக்களை வந்து எல்லாவற்றுக்கும் விலைக்கு வாங்கக்கூடிய பொருள்களாக மாற்றிவிட்டார்கள். கூட்டத்துக்கு வர்றதுக்காக இருந்தாலும் பணம் தர்றாங்க, போராட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறதா இருந்தாலும் கூட்டத்துக்கு பணம் தர்றாங்க, எந்த நிகழ்ச்சி கட்சியினுடைய நிகழ்ச்சிக்கு கூட அழைச்சிட்டு வர்றதுக்கு பணம் தர்றாங்க, உணவு தர்றாங்க, உடை தர்றாங்க, எல்லாம் தர்றாங்க. இப்படி மக்களை இன்றைக்கு ஒரு பொருளாக மாற்றிவிட்டார்கள். இப்படி பொருளாக மாற்றிவிட்ட காரணத்தினால நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு எளிய இயக்கம் ஒரு போராட்டத்தை நடத்துவது என்றால் இந்த மிகப்பெரிய அளவில் இவையெல்லாம் காட்டினால்தான் ஊடகங்களும் வந்து அவருக்கான மரியாதை தருகிறது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல போகிறேன். நேற்றுக்கு நாங்கள் மிகப்பெரிய அளவில் சாதாரண மக்களுக்காக அந்த புறம்போக்கு நிலங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கான தேவைகள், அதாவது அவர்கள் 50-60 அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்தை அவர்களுக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று சொல்லி ஏறக்குறைய 1000 பேர் கலந்து கொண்ட மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நேற்று நடத்தணுன்னாங்க. ஆனால் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி, எந்த ஊடகமும் அதை வந்து வெளியிடவில்லை. பெருசாக 1000 பேர் கலந்து கொண்டார்கள். எந்த விதமான சென்னை ராஜரத்னா, எழும்பூர் ராஜரத்னா அந்த அரங்கத்திற்கு வெளியே 1000 பேர் அழைத்து வைத்து நாங்கள் வந்து ஏறக்குறைய 3 மணி நேரம் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். ஆனால் எந்த ஊடகமும் வெளியிடவில்லை. இதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ ஊடகங்கள் வந்து எல்லாமே இன்றைக்கு வந்து விலையான ஒன்றான காய்விட்ட கமர்ஷியல் ஆகிடுச்சு. இப்போ சாதாரண பல நிகழ்வுகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் எங்களுடைய இது வெளியிடலை. இது நம்ம வருத்தம் தான் அடைய முடியும், யார் மேலேயும் குறை சொல்ல முடியாது. இதை சொன்னேன், இது எளிமைப்படுத்தப்பட வேண்டும். இப்படி எளிமைப்படுத்தப்படுவதன் மூலமாக மட்டுமே சில இந்த யூடியூப் சேனல்கள், சின்ன சின்ன பத்திரிகைகள், செய்தித்தாள்கள் வெளியிட்டிருக்காங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெரிய ஊடகங்கள்லாம் வந்து ஏறக்குறைய வந்து சாதாரண முறையில், உண்மையான முறையில், நிதர்சனமான முறையில் அரசியல் நடத்தக்கூடியவர்களை புறக்கணிக்கிறார்கள். இந்த நிலை ஏன் அந்த மாதிரி புறக்கணிக்கிறாங்கன்னு யோசிச்சு, புறக்கணிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொய்யான தோற்றத்தை கூட்டக்கூடிய வகையில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுகிறார்கள். 10,000 பேர் 20,000 பேரை கூட்டி பணத்தை கொடுத்து செலவழித்து அழைச்சிட்டு வந்து பிரம்மாண்ட முறையில் ஏற்பாடுகள் செய்து விளம்பரங்கள் செய்து அப்படி செய்யும்போது அவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. 1000 பேருன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு அமைப்பு நீங்கள் 1000 பேர், அது 1000 பேரை வச்சு நீங்கள் மெட்ராஸ் சென்னை நடத்த பெரிய விஷயம், ஹார்ட் ஆஃப் சிட்டியில் பண்ணியிருக்கும் போது அது ஏன் ஊடகங்கள் கவர் பண்ணலன்றது இல்லை. நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். புரியுது நீங்கள். இது எப்படின்னா, நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, மிகப்பெரிய அளவு செலவினங்களினுடைய இருப்பிடமாக இன்றைக்கு அரசியல் மாறிவிட்டது. அப்போ அங்கே சாதாரண மக்கள் அங்கே வர முடியாது. அரசியலே பிஸ்னஸ் ஆகிடுச்சு. அதுவும் நீங்கள் சரியாக தான் சொன்னீங்க. அரசியல் வந்து ஒரு பிஸ்னஸ். ஒரு காலத்தில் கொள்கையின் அடிப்படையில் அந்த தலைவரை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் கட்சியில் இருக்குன்ற ஒரு இதில் வந்து நிற்பாங்க. ஏன்னா யாரும் கூப்பிட மாட்டாங்க, தன்னிச்சையாக வர்றது கிடையாது. இப்போ அதான் இப்போ வந்து எல்லா கட்சியும் சொல்ல. இப்போ குறிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொது உடைமை கட்சிகள்
அவங்கெல்லாம் வந்து பணம்லாம் கொடுத்து அழைக்கிறது கிடையாது. இந்த நாம் தமிழர் கட்சியிலையும் பணம் கொடுத்து அழைப்பதாக எனக்கு தெரியவில்லை. முன்னாடி ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் பணம் கொடுக்காம தான் இருந்தாங்க. அதுமாதிரி காங்கிரஸ்லாம் இருந்தாங்க. இன்றைக்கு அதுவும் மாறிவிட்டது. காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் திமுக அண்ணா திமுக இணைந்து அவர்களும் வந்து இந்த ஜனரஞ்சக அரசியலில் அவங்க போயிட்டாங்க. இன்றைக்கு மாறாமல் இருக்கக்கூடிய கட்சிகள் நம்ம எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. பொது உடைமை கட்சிகள்லாம் இருக்காங்க. சிபிஐ சிபிஎம்லாம் வந்து யாரும் பணம் கொடுக்கறது கிடையாது. அவர்கள் வந்து அவர்களுக்கான உறுப்பினர்களை வச்சு மட்டும்தான் அவங்க போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நாம் தமிழர் கூட அது மாதிரி பணம் கொடுக்காம தான் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்படுறேன். அந்த வகையில் தான் இப்போ வந்து திரு நடிகர் விஜய், இப்போ நீங்கள் கேட்டீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கு இது கூட ஒரு விடையாக இருக்கும். ஒரு தன்னெழுச்சியாக வரக்கூடியவர்களை பார்த்து ஒரு பரபரப்பு அதிகமாகிறது, பயம் தொற்றிக் கொள்கிறது. ஏன்னா நம்ம பணத்தை கொடுத்து தான் அழைச்சிட்டு வந்து கூட்டத்தை காமிக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னெழுச்சியாக வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது பெரிய கட்சிகளுக்கு பயத்தை உண்டாக்குகிறது. அதுதான் வந்து பரபரப்புக்கு அடிப்படையாக மாறிவிடும். அந்த வகையில் திரு விஜய், நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் தன்னெழுச்சியாக அங்கே மக்கள் கூடுவதாக நம்ம அறிகிறோம். அது உண்மையா இல்லையா இடங்கள் அவங்களும் டெம்போலாம் வச்சு பண்ணுறாங்க. அது உண்மையா இல்லையான்னு நான் சொல்லலை. கேள்விப்படுகிற வரை இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பரபரப்பு அதிகமாகிறது. அவரை பற்றிய பேச்சு, அவரை பற்றிய இது வந்து அதிகமாக்கப்படுகிறது. ஆனால் இது வந்து தற்காலிக ஒரு நிலைப்பாடு தான் அது. எனவே தான் நான் சொல்கிறேன், சாதாரண மக்கள் அரசியலை பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு கட்சியினுடைய வட்ட செயலாளர் ஆகினாலும் கூட உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா செலவு இருக்குது. எனவே நீங்கள் வந்து லஞ்ச லாவணியத்தில் ஈடுபடணும், அல்லது காவல்துறைக்கு செல்ல வேண்டும், கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபட வேண்டும். இது எந்த கட்சியாக இருந்தாலும், திமுக இருந்தாலும் அண்ணா திமுக எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு வட்ட செயலாளர், வட்ட பிரதிநிதி அப்படியா இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய அளவு பணத்தை செலவழித்து தான் அவங்க இருப்பையே காட்ட முடியும். அது விஜய்க்கும் பொருந்தும். எல்லாரும் பணம் செலவு எல்லாருக்கும் பணம் செலவு பண்ணி அரசியலில் வரவங்க வந்து ஊழலை எப்படி ஒழிப்பாங்க? சரியாக கேட்டீங்க. அதுதான் உண்மை. தமிழகத்தை பொறுத்தவரை சரி, இந்தியாவை பொறுத்தவரை சரி, ஏன்னா அவர் எங்கெல்லாம் தான் அரசியல் வந்து வணிகமாக்கப்பட்ட பின்பு, நீங்கள் சொன்னீங்க அந்த பிஸ்னஸ், அரசியல் வணிகமாக்கப்பட்ட பின்பு அந்த வணிகத்தில் வந்து லஞ்ச லாவணியம், கையூட்டு என்பது அது வந்து இணைந்தது. எப்போ தனியார் மயமாக்கப்பட்டாலே அது லஞ்ச லாவணியம், கையூட்டெல்லாம் இணைந்தது தான், அதாவது மறைமுகமாக இணைந்தது. அதே தான் இப்போ அரசியலும் வந்து வணிகமயமாக்கப்பட்டதன் காரணமாக அது இணைந்த ஒன்று. எனவே இதன் மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் உறுதியாக லஞ்ச லாவணியம் அந்த இடத்துல தான் ஈடுபடுவாங்க. ஏனென்றால் செலவழிச்சிருக்காங்க. செலவழித்ததை எடுக்கிறதுக்கான முயற்சி இன்னும் வருங்காலத்தில் வந்து இந்த அரசியலை எதிர்கொள்வதற்காக சேர்த்து வைக்க வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் தான் அவங்களை தருகிறது. எனவே கொள்கை கோட்பாடுகள், மக்களை பற்றிய எண்ணங்கள் இவையெல்லாம் வந்து மேம்போக்காக பேசப்படுகிறத தவிர உண்மையிலே செயல்பாட்டுக்கு செய்வது கிடையாது. இது மாற்றப்பட வேண்டும். இது முழுமையாக அந்த சிஸ்டத்தை மாற்றப்பட வேண்டும் சொல்கிறது மாதிரி முழுமையான வகையில் எல்லாத்தையும் மாற்றும் போது தான் இது வரும். அதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொன்னது. அதே நேரத்தில் திமுகவை தீய சக்தினும் அதிமுகவை ஊழல் சக்தினும் சொல்லக்கூடிய விஜய் எப்போதுமே சொல்கிறார். இப்போ சமீபத்தில் அவங்க கட்சி நடந்த ஒரு கூட்டத்தில் கூட எனக்கு பணம் தேவையில்லை, நான் யார்ட்டையும் லஞ்சம் வாங்க மாட்டேன், எனக்கு அதுக்கு அவசியமும் இல்லை, என்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குன்ற மாதிரி அவங்க கட்சி தொண்டர்கள் முன்பு ரொம்ப ஆவேசமாக பேசினார். ஆனால் அதே விஜய் புலி படத்துக்கு 15 கோடி ரூபாய் கூடுதலாக பணம் வாங்கி கணக்கில் காட்டலன்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட்டாக திரும்பி அந்த கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு. 1.5 கோடி ரூபாய் நீ கட்டியே ஆகணும்னு. அப்போ இதுவும் ஊழலில் தானே வரும். நான் உங்களுக்கு வந்து அப்போ ஊழலில் வரும்போது இவர் எப்படி ஊழலை ஒழிப்பாருன்னு கேட்குறேன். உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லெறிய முடியாது. ஒன்று, நிமிந்து பார்த்து நீங்கள் எச்சத்து போக முடியாது. இது ரெண்டும் தான் உங்களுடைய கேள்விக்கான பதில். அப்போ அவரும் அந்த லிஸ்ட்ல தான் இருக்காரு. இது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இல்லை, அதாவது அடையாளப்படுத்துறது தீய சக்தி, ஊழல் சக்தின்னு அடையாளப்படுத்துறது, அடையாளப்படுத்துறது எளிது, நடைமுறைப்படுத்துறது அடையாளப்படுத்தாம வந்து உங்களை பற்றிய ஒரு இயக்கம், அது பொதுவாக அவங்களுக்கு நான் வந்து அறிவுரையெல்லாம் சொல்லலை. பொதுவாக எந்த இயக்கமும் தங்களை முன்னிலைப்படுத்தி தாங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், செய்ய வேண்டியவை இவைகளை முன்னிலைப்படுத்தி மக்களிடத்தில் வந்து அவர்கள் சார்பான எண்ணத்தை உருவாக்குவதற்கு தான் ஒரு நெடுங்கால அரசியலுக்கு உதவும். அதுதான் என்னுடைய கருத்து. நம்ம அடுத்தவர்களை வந்து எளிய முறையில், கேவலமான முறையில் அடையாளப்படுத்துவதன் மூலமாக அதனால் வந்து தற்காலிக ஒரு இன்பம் கிடைக்குமே, இன்பம் கிடைக்குமே தவிர. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் யோக்கியன் அப்படின்னா நான் இன்னொருத்தனை அயோக்கியன்னு சொல்ல முடியும். நானே அயோக்கியனாக இருக்கும், இன்னொருத்தனை எப்படி அயோக்கியன்னு சொல்ல முடியும்? அதுதானே இப்போ அரசியல் என்பது வந்து இப்போ சினிமாவில் சொல்கிற டைலாக் மாதிரி அரசியல் என்பது ஒரு சாக்கடை,
இந்த கவுண்டமணி நிறைய படத்தில் சொல்கிற மாதிரி இன்னைக்கு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்க. இப்போ நீங்கள் முன்னெடுத்திருக்கிற அரசியல் பாராட்டக்கூடிய அரசியல். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எளிமையான அரசியல் வேணும், லஞ்ச லாவணிகளை ஒழிக்கணும், இப்போ பிஸ்னஸ் ஆகிப்போச்சு, இந்த பிஸ்னஸ் இல்லாத ஒரு அரசியல் வேணும் அப்படின்னா ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன் எடுத்துக்கலாம். இந்த அரசியல் வேணுன்ற ஒரு முன்னெடுப்பு வந்து உங்களுடைய கட்சி எடுத்துருக்குன்னா அது அருமையான ஒரு கொள்கை கோட்பாடுன்னு சொல்லலாம். இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேரும், எந்த அளவுக்கு ஒரு இம்ப்ளிமெண்ட் இது பெருசாக உங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு போராட்டமே பிரபல சேனல்களிலும் நாளிதழ்களிலும் போட முடியாத அளவுக்கு புறக்கணிக்கப்படும் போது இது எந்த அளவுக்கு நீங்கள் சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? அதாவது நம்ம வந்து இதுதான், அதாவது பலனை எதிர்பாராதே உன்னுடைய கடமையை மட்டும் செய்து கொண்டிரு அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரி, நம்ம மிகப்பெரிய அளவில் வந்து பலன்கிறது என்ன அப்படிங்கிறது வேறு செய்யும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போக நினைக்கிறோம். அதுதான் ஒரு அரசியல், அதுதான் ஒரு கொள்கை. எமக்கான கொள்கை இது. இந்த கொள்கையை எமக்கு உகந்த வகையில் மக்களிடம் கொண்டு செல்கிறோம். ஒரு காலத்தில் இதற்கான உறுதியாக வந்து ஒரு பதில் கிடைக்குங்கிறது நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். நீங்கள் சொல்வது போல் இதெல்லாம் வந்து தடைக்கற்கள் தான். இந்த தடைக்கற்கள்லாம் மீறி தான் நீங்கள் வந்து செய்ய வேண்டியிருக்கும். நல்ல கொள்கைகள் செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தி மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் செல்வதற்கு காலதாமதமாகும். ஆனால் ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் பயணிக்கிறோம். எங்கள் நம்பிக்கை வந்து வீண் போகாது என்பதற்கு எங்களுடைய வளர்ச்சி தான் காரணம். ஒரு 1000 பேரை நாங்கள் கூட்ட முடிகிறது என்றால் ஒரு வளர்ச்சி தான் அதுக்கு காரணம். எவ்வளோ பேர் இருக்காங்க உங்கள் கட்சியில் எங்கள் உறுப்பினர்களா? எங்கள் இதில் வந்து 25,000 பேர் இருக்காங்க. தமிழகம் முழுவதும் இருக்காங்க. எந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் இது வரைக்கும் முன்னெடுத்திருக்கீங்க மக்களுக்காக? இப்போ நாங்கள் மக்களுக்காக வந்து காவிரி பிரச்சனைக்காக போராட்டம் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி தமிழ் தேசியத்துக்காக வந்து பல்வேறு போராட்டங்களை நம்ம நடத்தியிருக்கிறோம். குறிப்பாக நம்ம சொல்கிறது என்ன பண்ணுவோம், அதே மாதிரி வந்து இப்போ வந்து இந்த இதற்கு வரைக்கும் டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் டீலிமிட்டேஷனுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அப்புறம் மக்களுக்கான வேலைவாய்ப்புக்காக அதுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். இப்போ சமீப காலமாக வந்து இந்த புறம்போக்கு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் 60-70 ஆண்டுகளாக அவர்கள் அந்த சொந்தம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் ஒரு இயக்கமாக அதை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இது இப்படி பல்வேறு நிகழ்வுகள். ஆனால் இந்த அரசியலை பாதிக்கக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் முன்வைத்து கொண்டிருக்கிறோம். பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இப்படி நாங்கள் நடத்தாத போராட்டமே இல்லைங்களா. அது எல்லா விதமான போராட்டங்களையும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம், தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். ஏன்னா எல்லா மனிதர்கள் எல்லா ஊடகங்களும் மோசம்னு சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களும் வந்து எல்லாமே தாங்கள் விற்பனைக்கு ஆனார்கள் என்று அவர்கள் எப்பொழுதுமே சொல்வது கிடையாது. மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் வந்து நல்லவர்கள் வல்லவர்கள், எதையுமே வந்து அவர்கள் வந்து நிதர்சனமான அடிப்படையில் தான் பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த மாறி சூழ்நிலைகள் காரணமாக தான் மாறுறாங்கன்னு நினைக்கிறோம். நம்ம கண்டிப்பாக எங்களுடைய கருத்துக்கள் ஒருவேளை சென்றடையும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சென்றடையக்கூடிய வலுவான அமைப்பாக நம்ம மாற வேண்டும். சார், இப்போ நீங்கள் உங்கள் கட்சி சார்பாக நிறையா மக்களுக்கான போராட்டங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்க. இப்போ இருக்கிற அரசியல் களத்தில் ஆளுங்கட்சியான திமுக மீண்டும் அரியணைக்கு வர வேண்டும் என்று கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அதிமுகவும் ஒரு மெகா கூட்டணியை அமைத்து மீண்டும் ஆட்சிக்கு வரணுன்ற ஒரு முனைப்போடு செயல்பட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் டைரக்டான ஒரு போட்டின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா ஒரு 50 ஆண்டுகளாக இவங்க தான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. புதுசாக வந்திருக்கிற விஜய் இந்த ரேஸில் இருக்கார், சீமான் ஒரு பக்கம் இருக்கார். எப்போதுமே மும்முனை போட்டிகள் தான் தமிழகத்தை வரலாற்றில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாட்டி 4 முனை போட்டியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் வேறு யார் கூட அலைன்ஸ் போகல அப்படின்ற மாதிரி தெக்க தெளிவானனால இந்த மாதிரியான ஒரு சூழலில் உங்கள் கட்சி யாருக்கு இந்த தேர்தலில் ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கீங்களா, இல்லை நீங்கள் இண்டிபெண்டாக நிற்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்களா? தமிழ் தேசியத்தை நீங்கள் முன்னெடுத்தனால சீமானுடன் இருந்து செயல்பட வாய்ப்பு இருக்கா? அதாவது சீமான் அவர்களுக்கும் தமிழ் தேசியம், நாங்கள் சொல்லக்கூடிய தமிழ் தேசியத்திற்கும் அவர் சொல்லக்கூடிய தமிழ் தேசியத்திற்கும் நாங்கள் முன்வைக்கக்கூடிய பொருளாதார கொள்கைக்கும் அவர் வைக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகளுக்கும் முழுமையான வேறுபாடுகள் இருக்கிறது. இப்போ நாங்கள் தமிழ் தேசியங்கிறது எந்த விதமான மாற்றமில்லாத தமிழ் தேசியம், தூய தமிழ் தேசியத்தை அடிப்படையாக வைக்கிறோம். 2, நாங்கள் வைக்கக்கூடிய பொருளாதார பார்வை என்பது தமிழ்நாட்டு மக்களினுடைய பொருளாதார ஆதாரங்களுடைய அடிப்படையில் இவர்களுடைய தேவைகளினுடைய அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாதார பார்வை எங்களுது. திரு சீமான் அவர்களுடைய பொருளாதார பார்வை வந்து காரல் மார்க்ஸு, லெனின், மாசெத்துங் போன்றவர்களுடைய அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய பொருளாதார பார்வை. நாங்கள் அடிப்படையில் என்ன சொல்கிறோம்னா, எமக்கான தேவைகள், எமக்கான எதிர்காலம், எமக்கான நல்ல எண்ணங்கள் என்பது
எம்மிடத்திலிருந்து தான் வரணும். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து எப்படிப்பட்ட பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார ஆதாரங்கள் மக்களுடைய தேவைகள் மக்களுடைய எதிர்காலத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட வேண்டுமே தவிர இதற்காக கார்ல் மார்க்ஸோ அல்லது லெனினோ அல்லது மாசேத்துங் சொன்ன அந்த பொருளாதார அடிப்படை வேறு பகுதிகளுக்கு ஏற்புடையதாக இருக்காது, தமிழ்நாட்டுக்கு ஏற்புடையதாக இருக்காது என்பது எங்களுடைய கருத்து. அது அவங்க வந்து கார்ல் மார்க்ஸ் ஜெர்மனியில் அன்றைக்கு இருந்த 19ஆம் நூற்றாண்டில் இருந்த தொழில் புரட்சியினுடைய அடிப்படையில் அவரோட ஒரு பொருளாதார கொள்கையை கட்டமைச்சார். லெனின் வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த தேவைகளுக்கு ஏற்ப பொருளாதார கட்டமைப்பை கார்ல் மார்க்ஸ் சொன்னதை மாற்றி அமைச்சார். மாசேத்துங் அதையே வந்து கார்ல் மார்க்ஸ் சொன்னதையே சீனாவுக்கு ஏற்பட்டது போல அந்த மாற்றி அமைத்தார். அவர் சேகுவாரா மாற்றி அமைத்தார். சேகுவாரா வந்து அது இதில் உங்களுக்கு கியூபாவில் அர்ஜென்டினா அவரை வந்து எல்லாமே அவங்களுடைய ஊருக்கு ஏற்றா போல கார்ல் மார்க்ஸ் கொள்கையை அவர்கள் மாற்றி அமைத்து தான் செயல்பட்டாங்க. அவங்க கொள்கை இங்கே எடுபடாது. அந்த நான் என்னுடைய பார்வை இந்த 3-4 இவர்களுடைய பார்வை பொருளாதார பார்வை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்காது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூட இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக முடியாது. நம்முடைய பார்வை நம்ம வந்து ஒரு காலத்துலையும் வந்து ஒரு அடிமைப்பட்ட இனமாக இருந்தது கிடையாது. இங்கே மக்கள் கார்ல் மார்க்ஸினுடைய இதுவே வந்து முதல்ல அடிமை அந்த தத்துவத்தில் தான் அவருடைய பொருளாதார பார்வை வருது. எங்கள் இதில் அது தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. நம்ம 10,000 வருடமாக மிகப்பெரிய நாகரிகத்துக்கு சொந்தக்காரன்னு சொல்கிறோம். இங்கே அந்த மாதிரி இந்த அடிமை கீழோன் மேலோன் அல்லது ஆண்டாண்டு அடிமை இந்த இது கலாச்சாரம் இருந்தது போல் எந்த விதமான வரலாறுகளும் இங்கே கிடையாது, அந்த பார்வையும் கிடையாது. இங்கே வந்து எல்லா மக்களும் சமநிலையில் பார்க்கப்பட்ட ஒரு வேளாண் அடிப்படையிலான ஒரு மாபெரும் ஒரு நாகரிகமாக இருந்த பகுதி. எனவே இதற்கு கார்ல் மார்க்ஸினுடைய அந்த தொழில் புரட்சி நேரத்தில் ஏற்பட்ட அந்த இது இப்போ கிடையாது. தொழில் புரட்சி இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி தொழில் புரட்சியில் இருந்த வேதனைகள்லாம் மறைஞ்சு போச்சு. ஒரே ஒரு அறையில் 100 பேரை போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. ஜெர்மனியில் இங்கிலாந்துலாம் தொழில் புரட்சி நடந்தப்போ ஒரே ஒரு அறையில் 100 பேர் இருப்பாங்க. 100 பேர் இருப்பாங்க. ரோடுகளில் வந்து மக்கள் படுத்திருந்தாங்க. இதன் அடிப்படையில் தான் அவர் பொருளாதாரத்தை வந்து கட்டமைச்சார். அவர் வந்து இந்த விவசாய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொள்ளவில்லை. அவர் ஒரு காலத்திலையும் கொள்ளவில்லை கார்ல் மார்க்ஸ். அவர் எல்லாமே தொழில் புரட்சியினுடைய அடிப்படையில் தான் பண்ணார். இங்கே அது சரியாக வராது. இங்கே ஏறக்குறைய நம்ம 65 விழுக்காடு விவசாயத்தையும் கிராமப்புறத்தையும் அடிப்படையாக கொண்டது. இங்கே வந்து நம்ம வந்து அந்த பொருளாதார கூறுகள் வந்து ஒரு சதவீதம் கூட பயன்படுத்த முடியாது எங்களுடைய கருத்து. ஆனால் அவர் வந்து ஏற்றுக்கொள்கிறார். எனவே நான் சொல்கிறேன், எனவே திரு சீமான் அவர்களோட எங்களால் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட ஒரு சில உடன்பாடுகள் இருக்கும். அது பொதுவாக வந்து எல்லாமே தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம். இப்போ உடன்பாடுகள் இருக்கும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பார்த்திங்கன்னா அவங்க வந்து திராவிடத்தை இது பண்ணுறாங்க. பொருளாதார பார்வைன்னு பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கிடையாது, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பொருளாதார கொள்கைன்னு கிடையவே கிடையாது. அவர்களுடைய பொருளாதார பார்வை என்னென்னா மக்கள் நல திட்டங்கள் தான் பொருளாதார பார்வை. இந்த மக்களுக்கு வந்து நான் 1000 ரூபா தர்றேன், 2000 ரூபா தர்றேன், அவங்களுக்கு வந்து அரிசி போடுறேன், இல்லை சைக்கிள் தர்றேன், இது மக்கள் நல திட்டங்களை தான் வந்து பொருளாதார பார்வையாக பார்க்குறாங்க. அவங்க இந்த நாட்டில் வேலையற்ற தன்மையை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த பொருளாதார பார்வை கிடையாது அவங்கள்ட்ட. நாங்கள் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருகிறோம். இது எல்லாமே வந்து பொருளாதார பார்வை இல்லாத நிலை தான். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 70 விழுக்காடு 65லேருந்து 70 விழுக்காடு மக்கள் கிராமப்புறத்தில் இருக்கிறார்கள். விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள். அப்போ விவசாயமும் கிராமப்புறமும் சார்ந்த பொருளாதார அடிப்படையிலான அந்த புரட்சி மட்டும்தான், மாற்றம் மட்டும்தான் இந்த மக்களுக்கு எல்லா விதமான விடியலையும் தரும். கிடையவே கிடையாது. இப்போ திமுகவும் சரி அண்ணா திமுகவும் எதில் பெருமைப்படுறாங்க உங்களுக்கே தெரியுமே. நாங்கள் 3 லட்சம் கோடி வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறோம், 8 லட்சம் கோடி முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறோம். யாருக்காக கொண்டு வந்திருக்கீங்க? இந்த இதில் வந்து மிகப்பெரிய அளவு உங்களுக்கு அறிவியலினுடைய வளர்ச்சியின் காரணமாக எங்கே அங்கே இயந்திரங்கள் தான் இருக்குது. அந்த இயந்திரங்களை பயன்படுத்துகிறவங்க சாதாரண மக்கள் இருக்காங்களா? அல்லது நம்ம ஊரில் வேலை பார்க்கக்கூடிய இந்த எல்லா விதமான இந்த ஐடி கம்பெனிலையும் வேலை பார்க்குறாங்க நம்ம ஊருக்காரங்க தான் இருக்காங்களா? கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் 75,000லேருந்து 1 லட்சம் பேர் பொறியியல் பட்டாதாரிகள் வெளிவர்றாங்க. இதில் நீங்கள் இந்த வேலைக்கு போகிறவங்களே 10,000 பேர் தான். இன்றைக்கி பொருளாதார இந்த பொறியியல் படிப்பு படித்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து கார் ஓட்டிகிட்டு தெரியுறாங்க, பரோட்டா போடுறாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டில். இந்த நிலை வந்து காரணம் என்ன கேட்டீங்கன்னா சரியான ஒரு தொழில் புரட்சி கிடையாது. இன்னும் பார்க்க போனீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இந்த மாற்றங்கள் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க, சிஎம்ஆர்எல், இந்த மெட்ரோ லைன்லாம் போடும்போது என்ன பண்ணணும்? நீங்கள்
இதை வந்து வேலை பார்க்குறவங்க யார் வேலை பார்க்குறாங்க? தமிழ்நாட்டில் வந்து சாதாரண கூலி வேலைக்கு போகிறவங்களே எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நீங்கள் பல கோடி பேர் வர்றோம். இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்காம நீங்கள் வெளிநாட்டில் இந்த ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துனீங்கன்னா, எதற்காக திட்டத்தை செயல்படுத்துறீங்க? நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். அந்த வேலை வாய்ப்பு கொடுத்தா அவங்க நன்மை அடைவாங்கன்னு. ஆனால் இங்கே வேலையெல்லாம் பார்க்குறது யார்? எல்லாமே பீகார்லேருந்தும் அசாம்லேருந்தும் ஒரிசாலேருந்தும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் இங்கே யாரும் வரமாட்டாங்க. அது தவறானது. ஏன்னாட்டிங்கன்னா பணம் கொடுக்கறது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து முறைப்படுத்தணும் அரசு. இப்போ இந்த இது விடுங்க, இது மெட்ரோவை விடுங்க, சாதாரண தனியார் ஹோட்டலில் உணவகங்களில் தனியார் வேலை வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் வந்து பீகாரில் இருக்கவனும் யூபியில் இருக்கவனும் மேற்கு வங்காளத்தில் இருக்கணும் அசாமில் இருக்கணும் ஏன் வர்றாங்க? குறைந்த வேலைக்கு குறைந்த செலவில் நீங்கள் கூலி கொடுக்குறீங்க. குறைந்த கூலி தர்றதுக்கு பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்காங்க. அப்போ நம்ம ஊரில் வேலை செய்யக்கூடியவர்கள் நியாயமான ஒரு கூலியைக்கு எதிர்பார்க்கிறார்கள். அவர்களுடைய நியாயமான கூலியை தராமல் நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு குறைச்ச கூலியில் வந்து வேலை வாய்ப்புக்கு உருவாக்குறீங்க. இதை பார்த்து தடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அரசாங்கத்துக்கு விட்டு. அது பற்றி நம்ம கேட்கும் போது நிறைய ஹோட்டல், இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்லாம் வந்துட்டாங்க. அது கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே உள்ளவர்கள் வந்து கரெக்டான வேலை செய்ய மாட்றாங்க, 4 நாள் லீவ் போடுறாங்க, நிறையா குறைகள் சொல்கிறாங்க, நிறையா பிரச்சனை இருக்குது, அவங்க ஒழுங்காகவே வரமாட்றாங்க. இப்போ அவனை வந்து நான் கூட்டு வந்து வைக்கிறேன்னா அவனுமே இப்போ இங்கே உள்ள ஈக்குவல் சம்பளம் கொடுக்க வந்துட்டோம், வேலை வந்து எங்களுக்கு நல்லா பார்க்குறாங்க, லீவு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே உள்ள இளைஞர்களின் சில சோம்பேறித்தனத்தால் மற்ற மாநிலத்திலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, நிறைய இடத்துல இப்போ நாங்கள் வேலை செய்ய காலத்தில் பார்த்தீங்கன்னா லீவு போட்டோம்னா வீட்லேயே கேட்பாங்க, என்னத்துக்காக லீவு போட்டேன்னு கேட்பாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்பு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வீட்லேயே திட்டுவாங்க, வேலைக்கு ஒழுங்காக போ அப்படின்னா. இப்போ நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சேன்னா ஒரு 20 வருஷம் ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கேன். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு பையன் வேலைக்கு வரான் அப்படின்னுங்களா, திடீர்னு லீவ் போட்டானா, என்னடா லீவ் போட்டேன்னு நீங்கள் கோபமாக ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான். மறுநாளுக்கு ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ஃபோன் போட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என் பிள்ளைக்கு வேலை உங்ககிட்ட பார்க்க பிடிக்கல. அப்போ நீங்கள் ஒரு ரிசியூமை எடுத்து தர சொல்லுங்கள், ஒரு பயோடேட்டாவை கொடுக்க சொல்லுங்கள் வேலைக்கு. 3 மாதம் 2 மாதம், இங்கே 2 மாதம் 3 மாதம். இப்போ என்னுடைய ரிசியூம் கொடுத்தோன்னா 22 வருஷம் ஒரே நிறுவனம். அதுக்கான கால மாற்றம் என்னன்னா, பெற்றோர்களும் தன் பிள்ளைகளை கொஞ்சம் கடுமையாக வளர்க்கலை பொதுவாக. அதாவது இல்லை, அதுதான் இங்கே. ஏன்னா நான் இதை வந்து ஒரு ஸ்டோரியாகவே பண்ணியிருந்தேன். பீகார் மக்கள் ஏன் தமிழகத்துக்கு வரான், ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து இன்னைக்கு வந்து ராபிட்டோ ஓட்டுற வரைக்கும் வந்துட்டான். ராபிட்டோ தான் அவனுக்கு வழி தெரியாதுன்னு பார்த்தா மேப் போட்டு ஓட்டுறான். அப்போ இதுக்கு இன்னும் 2 வருடங்கள் போனால் அவன்லாம் ஓனர் ஆகிடுவான். பீகார்லேருந்து வந்து இன்றைக்கே பாதி பேர் ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணி வேலை பார்த்தவங்களாம் மேல் வாடகைக்கு விட்டு போயிட்டான். சுத்தமாக தமிழ்லாம் பேசி நமக்கு தமிழான மாறிடுறாங்க. அதான் சொல்கிறேன், இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்தால் பீகாருக்காரன் ராஜஸ்தான்காரன் இவங்க தான் வந்து இங்கே ஓனராக இருப்பான். ஏற்கனவே நடந்த மாதிரி அடிமையாக திரும்பி இருக்கணுன்ற ஒரு சூழல் தான் வரும். அது காரணம் நம்ம பசங்க மேலேயும் தப்பு இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இதெல்லாம் நமக்கு உறவினர்களும் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறவங்களுக்கு நிறைய பேர் கேரளாவில் போய் வேலை பார்க்குறாங்க தமிழ்நாட்டுக்காரங்க. இந்த அசாம் பீகார்காரங்க வந்து இங்கே என்ன வேலை பார்க்குறாங்களோ இதே வேலையை நமது தமிழர்கள் சென்னையில் இருக்காங்களே, செங்கலூர் இருக்காங்களோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சை இந்த பகுதியிலேருந்து இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் கேரளாவில் போய் வேலை பார்க்குறாங்க. இதே வேலை இதே மாதிரி இங்கே அசாம்காரன் பார்க்குற வேலையை இங்கே போய் பார்க்குறாங்க. யாரும் வந்து மறுக்கவே முடியாது. எங்களுக்கு நேரடி அனுபவங்கள் இல்லை, நானுமே பார்த்தேன். அதனால் இது வந்து நியாயப்படுத்துகிறார்கள். நம்ம ஊர் மக்களை வேலைக்கு பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்காக விதிவிலக்குகள் இருக்கும். நீங்கள் சொன்னாப்புல நடக்காமல் இருக்காது, இருக்கும். இதை மீறி தான் நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் நம்ம ஊர்காரங்களுக்கு நியாயமான கூலி கொடுத்து நியாயமான அளவு ஊதிய அந்த படிகள்லாம் கொடுத்து விதிகள் படி செயல்படுவதற்கு நிறுவனங்கள் வந்து தயாராக மாற்றப்பட வேண்டிய சூழ்நிலை அரசுக்கு இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். அப்படி இருந்தால் நம்ம ஏன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேனி, மதுரை, திண்டுக்கல் இந்த பகுதியிலேருந்து இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தில் வந்து வேலை பார்க்கக்கூடியவங்க, பல்வேறு கட்டிட வேலைகள் பார்க்கக்கூடியவங்க அத்தனை பேர் நம்ம தான் காலையில் போயிட்டு மாலையில் திரும்பி வர்றாங்க. இது வந்து நீங்கள் வந்து கண்கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் எனவே நம்ம ஆளுங்க வந்து நம்ம தமிழர்கள் வந்து இந்த சாதாரண வேலையெல்லாம் செய்வதற்கு தயாராக இல்லைன்னு சொல்ல முடியாது, பண்ணுறாங்க. இந்த முதலாளிகள் போக்கு இருக்கிறது. ஏன்னா முதலாளிகள் போக்கை உணர்ந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தினா இந்த வெளிநாட்டு
வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடியவர்கள் எண்ணிக்கை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முயற்சியே பண்ணலைங்கிறான். நீங்க சொல்றது அந்த ஒரு கரெக்ட். பொருளாதார பார்வை அவர்களுக்கு இல்லை என்பதை சொல்றேன். நீங்க சொல்றது கரெக்ட் சார். அதே நேரத்தில் அதே முதலாளிகள் கிட்ட நாங்க ஒரு சர்வே மாதிரி ஒரு ஸ்டோரி பண்ணும்போது கேட்கும்போது இந்த மாதிரியான பதில்கள் தான் வந்தது. ஊர்ல விவரம் நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது நான் சொல்றேன், இதை நான் இதை விதிவிலக்காக வந்து இன்னைக்கு உள்ள பெற்றோர்களும் கொஞ்சம் பசங்களை வந்து வேலைக்கு போறீங்கன்னா நீங்க பாருங்கப்பா அப்படின்றத சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து உடனே ஒரு 4 நாளைக்கு ஒரு நிறுவனத்துக்கு போகும்போது அந்த நிறுவனம் வந்து எப்படியான மனநிலையில் இருப்பாங்க. உங்ககிட்டயே ஒரு 20 பேர் வேலை செய்கிறான், திடீர்னு நீங்கள் திட்டிட்டீங்கன்னு 20 பேரும் உடனே நின்ட்டானா நீங்கள் அடுத்த ஆப்ஷன் எங்கே போவீங்க? ஒரு பீகாரில் சொல்கிறாரு சார் எங்ககிட்ட 20 பேர் இருக்கான், மணி மாதிரி வேலை செய்வான் அப்படின்னும் போது நம்மளுடைய மைண்ட் செட் எங்கே போகும்னா நமக்கு வேலை நடக்கணும், சரி கொண்டு வந்து வை. இன்னைக்கு திருப்பூர் அதான் நிலைமை. திருப்பூரில் ஒரு தெருவே அவங்க தான். ஆமாம், வேற யாரையுமே அவங்க வாடகைக்கு வைக்கிறதே இல்லை, அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. திருப்பூர் மாதிரி விரைவில் சென்னை மாறிடும். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இல்லை வேலையை எந்த வேலையும் நடக்காதுன்ற மாதிரி ஒரு சூழல் வந்து இன்னைக்கு உருவாயிடுச்சு. நீங்கள் பீகார்லேருந்து வர ட்ரெயினை பாருங்கள், சென்ட்ரலுக்கு வர ட்ரெயினில் எல்லா பெட்டிலையும் இருக்கிறான். ரிசர்வேஷனாக இருந்தால் கூட அதில் ஏறி உட்காந்து வர. இதற்கு ஒரு அடிப்படை காரணம் இது வந்து சில தனியார் மயமாக்கிறவங்க நியாயப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இப்படி நியாயப்படுத்த முயற்சிக்காமல் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, தேவைகளை புரிந்து கொண்டு, எதிர்காலத்தை புரிந்து கொண்டு அரசு பொருளாதார பார்க்க வேண்டும் என்னுடைய கருத்து. கண்டிப்பா அது அவங்க பார்க்க தலையிட்டு அதுக்கு உண்டான செய்யலாம், உறுதியா செய்யலாம். நீங்க வந்து அரசு நிறுவனங்களில் மட்டும் வேற மாநிலத்தவர் வரக்கூடாதுன்றத ஒரு தடையா போட்டவங்க இதே மாதிரி இதுக்கும் ஒரு சிம்பிளா ஒரு 10 பேர் ஒரு அலுவலகமா நீ வெளி மாநிலத்தில் வரவங்க ஒரு 2 பேரை சேர்த்துக்கோ, மீதி 8 ஆள். நம்ம ஊர்ல வந்து நம்ம ஊர்லேயே குடியிருக்கிறவ அப்படின்னு ஒரு இது வாங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கெல்லாம் 5 வருஷம் இருந்தால் போதும். ஆமாம், 5 வருஷம் இருந்தால் போதும். ஆனால் நீங்கள் அஸ்ஸாம் நினைக்கிறேன், அஸ்ஸாம் மிசோரத்துலேயே நீங்கள் 25 வருஷம் இருந்தால் தான் வாங்க முடியும். ஏன் அங்கே பண்ணியிருக்காங்க? 25 வருஷம் இருந்தால் நீங்கள் சொந்தமாக முடியும். அங்கே எங்கே அந்த ஊரில் நீங்கள் 5 வருஷம் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கணும். இப்போ கர்நாடகத்தில் போய் நீங்கள் என்ன தான் நீங்கள் பேசினாலும் கன்னடம் பேசாமல் பண்ண முடியாதுங்க. கன்னடத்தை தெரிஞ்சுக்கணுங்கன்னா அதன் மூலமாக பிற மாநிலத்தவர்கள் அங்கே வேலைக்கு வருவதையோ தங்குவதையோ அவர்கள் தடுக்கிறார்கள். அந்த நிலையை நீங்கள் ஏன் உருவாக்கலை? இதெல்லாம் நீ ஒரு பார்வைனா பொருளாதார பார்வைனா எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பார்வையை திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது ஏனைய கட்சிகளை பார்க்க தவறுகின்றன என்று சொல்கிறேன். இதுலேருந்து இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் மாற்றத்தில் இருக்கிறோம். திமுக, அண்ணா திமுக போன்ற கட்சிகளிடமிருந்து நாங்கள் வேறுபட்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் இந்த தேர்தலில் அண்ணா திமுக திமுகவை தவிர்த்து வேற அணியோட கூட்டணி அந்த மாதிரி எதுவும் இருக்கா, இல்லை தனித்து செயல்பட? அதாவது நான் வந்து நாங்கள் தொடர்ந்து தனித்து தான் போட்டி போடுகிறோம். ஒருவேளை எங்களுடைய ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் வாய்ப்பு கிடைச்சால் தான் அது வந்து உறுதியாக எங்களுக்கு சில அடிப்படை கொள்கையிலிருந்து முற்றிலுமாக நாங்கள் மாறுபட முடியாது. அதை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு நாங்கள் போய் எங்கேயும் இணைய முடியாது. அதற்கான வாய்ப்பு இருந்தால் அதை வந்து சிந்திக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா எல்லா பெரிய கட்சியுமே கொள்கைகள் வேறு கூட்டணி வேறுன்னு சொல்கிறாங்க. அது வசதிக்காக சொல்கிறதுங்க, வசதிக்காக சொல்கிறது. அது எல்லாரும் சொல்கிறது தான் நியாயப்படுத்திக்கிறதுக்காக சொல்கிறாங்க. தேர்தல் எதிரும் புதிருமானவர்களே வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து நகைப்புக்கிடமாக தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர இது வந்து ஓரளவு மக்கள் வந்து முழுமையாக தெளிவடையக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து ஒரு 4 முனை போட்டி 5 முனை போட்டி அப்படி என்று வரும்போது மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிக்கும் போது இந்த நிலைப்பாடெல்லாம் மாறும். ஏன்னா நீங்கள் எப்படியும் வந்து தேர்தலுக்காக ஒரு நிலைப்பாடு, தேர்தல் முடியும் வேறு நிலைப்பாடு என்பதே வந்து ஒரு காலம் வந்து அது சரியான நிலைப்பாடாக இருக்க முடியாது. அது மாற்றம் வர வேண்டும். அது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி மாதிரி தான். உண்மை. அது வந்து மக்களிடத்துலேருந்து தான் வரணும். அது மக்கள் இந்த கட்சிகள் வந்து அவங்க பயன்படுத்த பார்க்குறாங்க. மக்களுடைய அறியாமை அல்லது அவர்களுக்கு வேறு வழியில்லற்ற தன்மையை அவங்க பயன்படுத்த பார்க்குறாங்க. இதை மக்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய காலம் வரும்போது கண்டிப்பாக மாற்றம் வரும். மக்கள் மீது தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும், அவ்வளோதான். கண்டிப்பாக மக்கள்னு சொல்லும் போது தான் இன்னொரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும்னு தோணுது. அதாவது 100% வாக்குப்பதிவு இதுவரை நடந்ததே இல்லை. எப்படி பார்த்தாலும் ஒரு 30% வாக்காளர்கள் ஓட்டு போடுறதே இல்லை. அந்த 30% வாக்காளர்கள் வந்து போடாததுனால அவன் யாரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மனநிலை இல்லைன்ற மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துடுது. இந்த 100% வாக்குகள் பதிவாகும் போது யாரை முழுமையாக தேர்ந்தெடுக்காங்கன்ற ஒரு நிலைப்பாடு நமக்கு தெரிய வரும். இதை இந்த 100% ஆக்குறதுக்கு ஏன் எலெக்ஷன் கமிஷனோ மற்றவங்களும் அதை வந்து பெரிய விழிப்புணர்வாக செய்ய மாட்டாங்க? எப்போதுமே இந்த 30% வரமாட்டாங்களே. அப்போ வந்து இந்த 70% மக்களே ஒரு குறிப்பிட்ட சாராரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுதான் மெஜாரிட்டின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு.
அதுக்கு தான் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து நாங்கள் இந்த சர்ரை கொண்டு வந்திருக்கோம் சொல்கிறோம். அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் பாதி பேர் எடுத்து விட்டாங்க. இறந்து போனவங்கலாம் லிஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 1 கோடி பேருக்கு மேலே எடுத்துட்டாங்க. ஏறக்குறைய 65 லட்சம் பேர் எல்லாருமே எடுத்தாங்க. போராடினதுன்னா நீங்க இறந்து போனவர்களே லிஸ்ட்ல இருந்து எடுத்தா பரவாயில்ல, ஒருவேளை இருக்கிறவங்களை இறந்து போனதா காமிக்க வேணாம் தான் எல்லாம் அது போராடினாங்க. உண்மை. இருக்கிறவங்களை இல்லாமே ஆகக்கூடாது. இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய இந்த இந்த சர் மூலமாக பண்ணியிருக்கக்கூடிய இதில் இவங்க அவங்க சொன்னாப்புல நீங்கள் சொன்னால் 30% பேர் எடுத்துட்டீங்க. ஒரு இந்த தேர்தலில் வந்து முழுமையாக இருக்கான்னு பார்ப்போம் நம்ம. நீங்கள் ஏன்னா பீகார்ல பாத்தீங்கன்னா இதே சார் சொன்னாங்க இவங்கெல்லாம் இறந்துட்டாங்கன்னு. திடீர்னு ஒரு நாள் ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, ஒரு டீ கடை வாசலில் ஒரு 10 பேரோட டீ குடிக்கிறாரு. ப்ரெஸ் மீட்டில் போய்லாம் கேட்குறாங்க, இவங்கெல்லாம் யார் தெரியுமான்னு கேட்குறாரு. யாருன்னு கேட்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸு. சாரில் வந்து நீக்கப்பட்டு இறந்து போனதாக கூறப்பட்டவர்கள் இப்போ என் கூட டீ சாப்பிட்டு இருக்காங்கன்னாரு. அந்த மாதிரியும் இங்கே ஆயிடக்கூடாது இல்லையா? அது உண்மை. அதான் தேர்தல் ஆணையம் வந்துங்க, எப்படி அரசியல் கட்சிகள் அது மாதிரி தேர்தல் ஆணையத்தில் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த இவங்க இருக்காங்க பாருங்கள், அவர்களுடைய இதை வந்து நம்ம முறையை மாற்றப்பட வேண்டும். இதெல்லாம் வந்து இந்த அரசு பதவியில் இருந்தவங்க அவர்கள் வந்து மூத்த அந்த அதிகாரிகளை கொண்டாந்து அங்கே போடுறாங்க. அது வந்து தேர்தல் ஆணையாளர்களாக நியாயமாக நடக்கும். அது பண்ண முடியாது. இங்கே அது கூட ஒரு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முடிஞ்சிருச்சு. தேர்தல் ஆணையம் அவரும் தேர்தல் ஆணையர் இருந்தவர் தான். ஆனால் அவர் தேர்தல் ஆணையருக்கு என்ன பவர்ன்றதை வெளியில் கொண்டு வந்தவர். அது மாற்றப்பட வேண்டும் என்றால் வந்து எல்லா மக்களாலும் அங்கே நியமிக்கப்படக்கூடிய ஒரு ஆணையாளர்களை நம்ம உருவாக்கணும். அந்த சூழ்நிலையை தான் முதல்ல நம்ம உருவாக்கணும். இந்த அதிகாரிகள் கொண்டு வரும்போது அதிகாரிகளுடைய பார்வை என்பது அவர்கள் வந்து அதிகாரிகளாகவே இருந்து பார்க்குறாங்க. அதனால் களத்தில் அவங்களுக்கான சிலதெல்லாம் வந்து அவங்க நினச்சி செய்கிறாங்க. ஒரு காலத்துலேயும் வந்து ஒரு நிதர்சனமாக வந்து செயல்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் கிடையாது, மக்களுக்கு ஏற்புடைய ஒன்றாகவும் கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய செயல் என்ன ஆகுதுன்னா வெளியே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது, ரொம்ப நல்லா செயல்படுறாப்புல இருக்குது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சிறிய கட்சிகளுக்கு எதிராக இருக்குது, செயல்பட முடியாதது, பணம் அதிகமாக செலவழிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது. இப்போ முன்னாடி தேர்தல்னா 1 மாதம் 2 மாதம் இருந்துச்சு, அதெல்லாம் குறுகி இப்போ என்ன ஆகிட்டாங்க, தேர்தல் நீங்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தது 14 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து தேர்தல் வந்துடுது. இந்த 14 நாளைக்குள்ளே நீங்கள் கொண்டு போகணும்னா ஒரு வேட்பாளரையோ கட்சியோ அந்த தொகுதியை கொண்டு போக வேண்டும். புதிய கட்சிகளுக்கு ஏறக்குறைய 1 கோடி 2 கோடி செலவழிச்சா தான் கொண்டு போக முடியும். புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பே கிடையாது. இது தவறுது. நீங்கள் அதிகமாக பேசுவதற்கான வாய்ப்பை நீங்கள் 2 மாத காலம் நீங்கள் வந்து உருவாக்குனீங்கன்னா, தேர்தல் வேட்புமனுலேருந்து 2 மாத காலம் வாங்கினா எல்லாரும் பண்ணலாம். மக்களிடம் சென்று நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கிறத கூறி நம்ம வந்து அவங்களை விளங்க வைக்க செய்ய முடியும் கருத்துக்களால். அதற்கு வாய்ப்பே இல்லாதபடி தேர்தல் ஆணையம் நாங்கள் வந்து ஊழலை குறைக்கிறோம், கையூட்டை குறைக்கிறோம், தேர்தல் செலவு இடத்தை குறைக்கிறோம் என்கிற அடிப்படையில் அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடு என்பது இப்போ ஒன்றும் ஊடகத்தையும் நம்பி இருக்கணும். நீங்கள் யாருங்கிற சொல்கிறதுக்கு ஊடகத்தையும் நம்பி இருக்கணும், அல்லது வேறு முறையிலே செய்திருக்க வேண்டும், அல்லது நீங்கள் வந்து பெரிய பெரிய கூட்டங்களை கூட்டணும். இதுக்கெல்லாம் எக்கச்சக்கமான அளவு பணம் செலவாகும். இதெல்லாம் அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு மாய உலகத்தில் உட்காந்துக்கிட்டு, தேர்தல் ஆணையம் மாய உலகத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க செய்கிறது தான் வந்து தேர்தலில் இப்போ சீர்திருத்தங்களை உண்டாக்குன்னு நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாதுங்கிறது அவங்களுக்கு புரியலை. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஆன ஒரு வாய்ப்புகள் இல்லாத மாதிரி அவர்கள் அதிகாரிகளால் சொல்லப்பட்டிருக்காங்க. அதிகாரிகள் செய்யக்கூடிய அந்த செயல் வந்து இப்படி தான் இருக்கும். அவங்க ஒரு மாய உலகத்தில் இருக்காங்க, இருக்கக்கூடிய உலகம் மக்கள் என்பது வேற ஒரு உலகத்தில் இருக்காங்க. இதற்கு இடையே அவங்க செயல்படுத்தக்கூடிய தேர்தல் சீர்திருத்தங்கள் என்பது ஒரு செல்லா காசாக தான் போயிட்டுருக்கு. நாங்கள் பலமுறை நீங்கள் இதை மாதிரி எழுதியிருக்கோம். உங்களுக்கு தேர்தல் ஆணையம் வந்து அடிப்படையில் மாற்றங்கள் கொண்டு வரணும். இப்போ வந்து நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து வந்து நீங்கள் வந்து அரசியல் எளிமைப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் வந்து 2 மாத காலத்தை நீங்கள் 2 மாத காலம் தேர்தல் ஆரம்பித்து முடிகிறதுக்கு 2 மாத காலத்தை உண்டாக்குனா அப்போ எல்லாரும் செலவழிக்க முடியாது. 2 மாத காலம் எந்த பெரிய கட்சி கூட அவ்வளோ செலவழிக்க முடியாது. ஆனால் அந்த 2 மாத காலத்தில் ஒரு சாதாரண ஒரு வேட்பாளர் எல்லா மக்களையும் சந்திக்க முடியும். ஒரு சாதாரண முறையில் சந்தித்து மக்களுடைய மனங்களை மாற்ற முடியும். நிறைவுரையில் சொல்ல முடியும். அதற்கான வாய்ப்பே கொடுக்கறது இல்லையே. எனவே வாய்ப்பே கிடையாது. நீங்கள் 14 நாளையில் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு சிறிய தொகுதியில் கூட நீங்கள் போய் எல்லா மக்களையும் சந்திக்க முடியாது. இது வந்து இப்போ தேர்தல் ஆணையம் வந்து மாற்றுறது சீர்திருத்தத்தில் கவனத்தில் கொண்டு செயல்படணும். நம்ம எல்லாரும் உங்களை மாதிரி போன்ற ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இதெல்லாம் வந்து உருவாக்க வேண்டும். இல்லை தான் கண்டிப்பாக நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ இவ்வளோ பேரை இப்போ 100% வாக்குப்பதிவுக்கான வேலைகளை வந்து தேர்தல் ஆணையம் மிக நல்லா முன்னெடுத்தாங்கன்னா ஒரு சட்டமே கொண்டு வரலாம். எல்லாரும் ஓட்டு போட்டாகணும், ஓட்டு போடலாம் அடுத்து ஓட்டு லிஸ்ட்லேருந்து பேர் எடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டங்கள் கொண்டு வரும்போது இப்போ இருக்கிற 65-70% வந்து ஒரு 80-90% கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் முன்னெடுக்க மாட்டாங்க.
இப்போ 100% தானே ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வெற்றி தோல்வியை தேர்ந்தெடுக்க அதான் இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் நீங்கள் தேர்தல் ஆணையம் நீங்கள் சொன்னதே மாற்றி சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் 100 விழுக்காடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது, 90 விழுக்காடு மேலே நடந்துகிட்டு இருக்கு. இந்த இறந்து போனவர்கள் இடம்பெயர்ந்தவர்களுடைய பட்டியலில் இருக்கிறதுனால இது வந்து 100 விழுக்காடாக காட்டப்படல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நியாயப்படுத்துறதுக்கு காரணம் நியாயப்படுத்துறாங்க. அவர்கள் செய்யக்கூடிய செயலை நம்ம பல்வேறு கோணங்களில் தவறு என்று சொன்னாலும் கூட அவர்கள் நியாயப்படுத்துவதற்கு இந்த மாதிரி காரணத்தை சொல்கிறாங்க. இந்த தேர்தலை நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது உண்மையா இல்லையா, தேர்தல் ஆணையம் வந்து தவறு இழைக்கிறதா என்பது. கண்டிப்பாக சார். இப்போ இந்த தேர்தல் நெருங்கி வந்துருச்சு. தொடர்ந்து 4 ஆண்டு முடிந்து 5 ஆண்டின் முடிவில் திமுக அரசு இருக்குது. மீண்டும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று அரியணை ஏறுறதுக்கு யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுடைய கண்ணோட்டத்தில்? இந்த தேர்தல் கள நிலவரம் என்பது இப்பொழுது வந்து திறந்த புத்தகமாக தான் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை 5 ஆண்டு கால ஆட்சியை மக்கள் வந்து முழுமையாக ஏற்கவும் இல்லை, நிராகரிக்கவும் இல்லை. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பொறுத்தது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அணிகளினுடைய ஒருமித்த, ஏன்னா அவங்களும் வந்து மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய காரணத்தினால மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை ஆதரிக்கவும் இல்லை, நிராகரிக்கவும் இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இந்த தமிழகத்தில் எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமையும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலையும் இன்னும் உருவாகவில்லை முழுமையாக. இப்போ முன்னாடி வந்து செல்வி ஜெயலலிதா, திரு கருணாநிதி, திரு எம்ஜிஆர் போன்றவர்கள்லாம் வந்து அவனை அசைக்க முடியாத சக்திகளாக ஒரு சக்திகளாக உருவானாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு எந்த தலைவரும் தமிழகத்தில் உருவாகவில்லை. புதிதாக யாருக்குமே. எனவே வெற்றி வாய்ப்பு என்பது இன்றைக்கு யாருக்கு வேணாலும் செல்லலாம் என்ற அடிப்படையில் தான் இருந்தது. கண்டிப்பாக சார், உங்களுடைய அருமையான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு சிறப்பான பதில்களையும் விளக்கத்தையும் கொடுத்துருக்கீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்போம். நன்றி சார். நன்றி காதர், இந்த வாய்ப்புக்கு நன்றி.